ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ரீவாரி சேவா எலக்ட்ரானிக் டிப் பத்தின சில இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸ்ரீவாரி சேவா எலக்ட்ரானிக் டிப்ல வந்து உங்களுக்கு மொத்தம் 4 சேவாஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. சுப்ரபாத சேவாவுக்கு ஒரு பர்சனுக்கு 120 ரூபா வந்து நம்ம டிக்கெட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். தோமாலைக்கு 220 ரூபா, அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் 200 ரூபாயும், அஷ்டதளபாத பத்மாராதனா சேவாவுக்கு 1250 ரூபா வந்து சேவா டிக்கெட்டா வந்து இருக்கும். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து பே பண்ணணும் அப்படின்றது இல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 23ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணி ஒரு லாகின்ல மேக்ஸிமம் நம்ம 2 பேர் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இதுல நீங்க செலக்ட் ஆனா மட்டும்தான் வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டிப்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க நம்ம அந்த பேமெண்ட் பண்றதுக்கு. ஸோ யார் யாரெல்லாம் எந்தெந்த சேவாவுக்கு பே பண்ணாம இருக்காங்களோ அந்த சேவாவுக்கான எலக்ட்ரானிக் டிப் 2 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கவங்கள இருந்து செலெக்ஷன் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் 2ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு 2 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதோட புக்கிங் ப்ராசஸ் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சுப்ரபாத சேவா அண்ட் தோமால சேவாலையெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கும். பட் இருந்தாலும் இது நம்மளோட லக்க பொறுத்து தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த சேவால நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா நம்ம குலசேகர படி வரைக்கும் போயிட்டு பெருமாளை வந்து தரிசனம் பண்ணலாம். அதனால நீங்க ஒவ்வொரு டைமும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா தான் நீங்க 180 நாளுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இது ரெண்டுல எதை வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். எத்தனை பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லாகின் ஐடிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம பொறுமையாவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், டைம் வந்து இருக்கு. அடுத்ததான் நவம்பர் மாசத்துக்கான இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் பத்தி சில இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஆர்ஜித சேவால உங்களுக்கு 4 சேவாஸ் வந்து இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நவம்பர் மாசத்துல நீங்க 2-3 நாள் தரிசனம் போகலான்னு பிளான்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் நீங்க வந்து ஆதார் கார்டு யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 ஐடி ப்ரூஃப் வச்சு புக் பண்ணலாம். பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்க வந்து பே பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஐடியில நீங்க வந்து மேக்ஸிமம் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் நீங்க ஒன்ஸ் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாகின் ஐடியில நம்ம 180 டேஸ் கழிச்சு தான் திரும்ப புக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இன்னைக்கும் நான் வந்து ஆர்ஜித சேவால ஏதாவது ஒரு சேவா புக் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு சேவா வந்து புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ண முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க லாகின் ஐடிஸ் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணுவோம் இல்லையா, அதை மட்டும் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களோட ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி புக் பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து வேற ஒரு ப்ரூஃபை கொடுத்து நீங்க புக் பண்ணலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 நாள் 2 நாள் தர்ஷன் பாக்குறதுக்கு பிளானிங் வந்து பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்க நீங்க 300 ரூபாய் தர்ஷனும் புக் பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து இந்த ஆர்ஜித சேவாலையும் ஒரு சேவா டிக்கெட்டை நீங்க புக் பண்ணிக்க முடியும். இந்த சேவா டிக்கெட் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து என்னைக்கு நீங்க புக் பண்ணிருக்கீங்களோ அன்னைக்கு திருமலையில போயிட்டு அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சுபதம் என்ட்ரி வழியா போயிட்டு சீக்கிரமா வந்து சாமி பார்த்துட்டு வந்துடலாம். 300 ரூபாய் ஃப்ரீ தர்ஷன்ல நம்ம எப்படி சாமி பார்ப்போமோ அந்த மாதிரி தான் சாமி பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதம் நீங்க நவம்பர் மாசத்துல 2 முறை 2 சேவால பார்ட்டிசிபேட் பண்ணணும்னாலும் நீங்க வந்து ஐடி ப்ரூஃபை மாத்தி வச்சு புக் பண்ணிக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சேவாஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா கல்யாணோற்சவம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்டா புக் ஆகுற சேவா இந்த கல்யாணோற்சவ சேவா தான். 2வதா இந்த ஊஞ்சல் சேவா வந்து ஃபாஸ்டா புக் ஆகும். 3வது வந்து ஆர்ஜித சேவா, 4வது சகஸ்கர தீபாலங்கார சேவா அதுதான் கடைசியா வந்து புக் ஆகும். அதாவது ஃபாஸ்டா புக்கிங் ஆகுறதுல ஃபர்ஸ்ட் தீர்ற டிக்கெட் வந்து கல்யாணோற்சவம் தான். அதுக்கப்புறம் ஊஞ்சல் சேவா தீந்துரும். இப்போ கல்யாணோற்சவம்னா 2 பேர் வரைக்கும் நம்ம புக் பண்ணணும். சப்போஸ் நான் ஒரு ஆள் தான் போறேன் அப்படின்றவங்க மீதி இருக்க ஒரு சேவாவை நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவால கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்க வில்லிங் தான். நீங்க சேவா முடிச்சுட்டு சாமி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த டிக்கெட்டை வச்சு நீங்க சாமி தரிசனம் கூட பார்க்கலாம். ஸோ இதோட டிக்கெட் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்யாணோற்சவத்துக்கு மட்டும் 1000 ரூபாய் 2 பேத்துக்கு நம்ம புக் பண்ணணும். மற்ற சேவாலாம் ஒரு ஆள் வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். 500 ரூபாய் வந்து நம்ம பே பண்ணி இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணணும். இதோட புக்கிங் வந்து நாளைக்கு 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அக்டோபர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட்டோட அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு டைமும் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. ஓப்பன் ஆகி ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த டிக்கெட் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். பட் இதுக்கு சில ட்ரிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்க கண்டிப்பா புக் பண்ண முடியும். நான் அதுக்கு தனியா ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ இதுல வந்து நீங்க மேக்சிமம் 2 பேத்துக்கு புக் பண்ணலாம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி வச்சு நீங்க புக் பண்ண முடியும். ஒரு 4 பேருக்கு புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2 மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு லாகின் ஐடி வந்து தேவையில்லை. 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் வந்து இருக்கும். அடுத்தது நவம்பர் மாசத்துக்கான அக்கமடேஷனோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ வந்து நீங்க ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரூம் தான் நீங்க வந்து புக் பண்ண முடியும். நம்ம 2 பேரோட இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். 2 பேத்தோட இன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தாலுமே நம்ம 7 பேர் வரைக்குமே அந்த ரூம்ல வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரூ. 100 ரூம், ரூ. 1000 ரூம், ரூ. 1500 ரூம் வந்து இருக்கும். ரூ. 100 ரூம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டா வந்து புக் ஆகும். அதனால யார் யாருக்கெல்லாம் ரூ. 100 ரூம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ஃபாஸ்ட்டா வந்து புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அதே மொபைல் நம்பர்ல வந்து புக் பண்ண முடியாது. அதுக்கு வேற மொபைல் நம்பர் வச்சு தான் நீங்க எக்ஸ்ட்ரா ரூம் புக் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப 2 ரூம் நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா 2 ரூமே சேம் அந்த பிளேஸ்ல வந்து உங்களுக்கு ரூம் வந்து அலாட் ஆகுமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வேற வேற காட்டேஜ்ல கூட உங்களுக்கு அலாட் ஆகலாம். எல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணது அப்படின்றனால எங்க ரூம் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அங்கதான் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ சேம் பிளேஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேற வேற காட்டேஜ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன், நாளைக்கு ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்க ரூம்க்கு பக்கத்திலே இருந்துச்சுன்னா அந்த ரூம் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அந்த எந்த காட்டேஜ்ல உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்கோ அங்க வந்து ஷிஃப்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப 2 பேரோட டீடைல்ஸ் வந்து கொடுத்து புக் பண்றீங்க அப்படின்னா அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க போனாதான் உங்களுக்கு ரூம்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா போற பர்சன் வந்து 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க போறாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து லாஸ்ட் டைம்ல வந்து போக முடியல அப்படின்றதுனால மற்றவங்க மட்டும் போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருப்பீங்க. ஸோ அதனால முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மா யாரெல்லாம் போவீங்களோ அவங்க வந்து முன்னாடியே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்க ரூம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ எந்த சேவா டிக்கெட்டோ நான் புக் பண்ணல. ஆனா நவம்பர் மாசம் நான் கண்டிப்பா இந்த நாள்ல ஃப்ரீ தரிசனம் போவேன், எனக்கு ரூம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ரூம் புக் பண்ணலாம். ரூம் புக்கிங்க்கு டிக்கெட் புக்கிங் தேவையே கிடையாது. ரூம்ஸ் வந்து நீங்க டிக்கெட் இல்லாமே புக் பண்ண முடியும். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க நவம்பர் மாசம் போறது கன்ஃபார்ம் அப்படின்னா ஆன்லைன்லயே நீங்க ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ரூம் புக்கிங் நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா நமக்கு ஒரு 7 to 15 டேஸ்க்குள்ள உங்களுக்கான அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து வந்துடும். ஸோ அதனால நீங்க புக் பண்ணிட்டு கடைசி நேரம் போக முடியலன்னா 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து கேன்சல் பண்ணணும். அதையும் வந்து பாத்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நிறைய வந்து அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. 300 ரூபாய் தரிசனம் வந்து நீங்க நவம்பர் மாசத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். மேக்சிமம் 6 பேர் வரைக்கும் புக் பண்ண முடியும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த 6 பேத்துக்கு இன்னைக்கு புக் பண்ணிட்டு நாளைக்கும் நான் வந்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வேற மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ஓட்டர் ஐடி அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டு எலக்ட்ரானிக் டிப்ல செலக்ட் ஆனாலோ ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலோ இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க 11 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள டிக்கெட் இல்லாம கூட்டிட்டு போகலாம். 12 வயசா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ற மாதிரி தான் இருக்கும். 11 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் வந்து தேவையில்லை. ஸோ அது அடுத்த விஷயம். அடுத்தது இன்னும் வந்து வரக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா அக்டோபர் மாசத்துக்கான சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தரிசன டிக்கெட்டோட அஃபிஷியல் அப்டேட் இன்னும் ரிலீஸ் பண்ணுவாங்க. வந்துச்சுன்னா ஷேர் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கான திருப்பதியோட அக்கமடேஷன் புக்கிங்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டும் அக்டோபர் மாசத்துக்கு. நவம்பர் மாசத்துக்கு இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்க ஒரே ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கான தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட் வந்து கொடுக்காம இருக்காங்க. செப்டம்பர் மாசத்துலயும் இன்னைக்கு 20ஆம் தேதி டிக்கெட்டும் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணல. அதே மாதிரி நிறைய பேர் செப்டம்பர் 26ஆம் தேதிக்கான டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. 24ஆம் தேதி 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணல. பட் அஃபிஷியலா அவங்க ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அப்டேட் வந்து வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ எல்லா புக்கிங்கும் அடுத்தடுத்து வருது அப்படின்றனால உங்களுக்கு என்னென்ன டிக்கெட்ஸ் வேணுமோ அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 21ஆம் தேதியே உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகுது. மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கு 500 ரூபாய்க்கான சேவா டிக்கெட் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸும் வந்து ஓப்பன் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்ரீவாரி எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க பொறுமையாவே பண்ணலாம். எதுவுமே சீக்கிரம் ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு டைம் வந்து இருக்கு. இந்த 2 புக்கிங்கும் சீக்கிரம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 22ஆம் தேதி அங்க பிரதர்ஷனம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 26ஆம் தேதி தான் உங்களுக்கான அக்காமடேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது எல்லாமே லேட்டஸ்டா அவங்க கொடுத்துருக்க அப்டேட். எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு சீக்கிரமா வந்து ஷேர் பண்ணுவோம். செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு 27ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் எந்த டிக்கெட்டுமே கிடையாது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரம்மோற்சவம். அதே மாதிரி அங்க பிரதர்ஷன டிக்கெட்டும் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாசத்துக்கு ஓபன் பண்ண மாட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு மட்டும்தான் ஓபன் பண்ணுவாங்க.
நவம்பர் மாசத்துல திருமலையில நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டிக்கெட் புக் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நவம்பர் 1ஆம் தேதி வந்து திருவோண நட்சத்திரம், திருமலையில புஷ்ப யாகம் வந்து நடக்கும். நவம்பர் 4ஆம் தேதி ஏகாதசி, நவம்பர் 5ஆம் தேதி கௌசிக துவாதசி, நவம்பர் 8ஆம் தேதி 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு வந்து பௌர்ணமி தான். சேம் டைம் வந்து சந்திர கிரகணமும் வருது அப்படின்றனால இலவச தரிசனம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அன்னைக்கு வந்து உங்களுக்கு நவம்பர் 8ஆம் தேதி டிக்கெட் வந்து ஓபன் ஆகாது. அதே மாதிரி நவம்பர் 20ல இருந்து 28 வரைக்கும் பத்மாவதி தாயார் கோவிலோட கார்த்திகை பிரம்மோற்சவம் வந்து நடக்குது. ஸோ வீட்டில் வந்து நீங்க டிடிடியோட கேலண்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கேலண்டர்ல பாருங்க கீழே வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து திருமலையில நடக்கக்கூடிய முக்கியமான விசேஷங்கள் எல்லாத்த பத்தின இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதுல செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன விசேஷமான நாட்கள்ல நம்ம போகலாம் அப்படின்றத இதுலயே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே இந்த கேலண்டர்ல இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை வந்து ஃப்ரீயா நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் எதுவும் வேணும்னா கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கை வந்து ஷேர் பண்றேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.